மாங்கல்யம் வலுப்படுத்தும் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்பது பற்றிய ஒரு சிறிய பதிவு. வரும் 8/8/2025 ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். வீட்டில் செல்வ வளம் பெற மகாலட்சுமி விரதம் இருப்பது மிகுந்த ஒரு சிறப்பு தரும். மொத்தம் 8 லட்சுமிகளை அஷ்டலட்சுமிகளாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு அந்த அஷ்டலட்சுமிகளை மனதார வேண்டும் போது வீட்டில் செல்வ வளம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தை கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் லட்சுமி தேவியை நினைத்து வழிபடுவது மிகுந்த சிறப்பாகும். ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது வரும் 3வது வெள்ளிக்கிழமையில் இந்த விரதத்தை கடைபிடிக்க மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து இல்லத்தில் செல்வ செழிப்பு சிறப்பாக அமையும். இந்த விரதத்தை கடைபிடிக்க பூஜைக்கு நாம் முதலில் வாழை இலை, அரிசி, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம், திருநீறு, குத்துவிளக்கு, நோன்பு கயிறு, நகை மற்றும் வெள்ளி பொருட்கள், கடைசியாக மஞ்சளால் பிடித்த பிள்ளையார் இவற்றை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் அரிசியை பரப்பி அதன் மேல் கலச கும்பத்தை வைத்து தீர்த்தம் அல்லது அரிசி அல்லது தங்கம் இவற்றை கொண்டு கும்பத்தை நிரப்ப வேண்டும். கும்பத்தின் மேலே மாவிலை மற்றும் தேங்காய் வைத்து கொள்ளவும். பின்பு புதியதாக எடுக்கப்பட்ட வஸ்திரம் மற்றும் மகாலட்சுமியின் உருவமுடைய பிம்பத்தை வைத்து அலங்கரித்து வெற்றிலைப்பாக்கு, மாதுளைம்பழம் மற்றும் மாம்பழம், திரைச்சாப்பழம் மற்றும் பல வகைகளை நைவேத்தியத்திற்கு வைக்கலாம். பின்பு உள்நிலைப்படியில் நின்று மகாலட்சுமியை வீட்டிற்குள் வருமாறு அழைக்கவும். பின்பு அந்த மகாலட்சுமி வேண்டி மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்துவிட்டால் அன்னைக்கு மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மகாலட்சுமி உரிய அனைத்து துதிகளையும் பாட வேண்டும். பின்பு நோன்பு கயிறை கும்பத்தில் சாற்றி லட்சுமியின் 108 போற்றி மற்றும் லட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று, எங்களுக்கு எல்லா சகல செல்வங்களையும் தர வேண்டும் என்று மனதார வேண்ட வேண்டும். பின்பு பூஜையை முடித்த பின் சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதம் தர வேண்டும். அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வரலட்சுமி விரதத்தை நெறி தவறாமல் செய்தால் மகாலட்சுமியின் அனைத்து ஆசிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த வரலட்சுமியின் விரதத்தால் கிடைக்கப்படும் முக்கியமான பலன்கள்: கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், உயர்ந்த ஞானம் கிடைக்கும், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், குழந்தை பாக்கியம், திருமண தடை, ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், அதாவது களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் நீங்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவிகளுக்கு உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை காணப்படும். மேலும் இந்த விரதத்தில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு, அதாவது சுமங்கலி பெண்களுக்கு, அவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு துணிகள், அதாவது ஜாக்கெட் பீட் மற்றும் வெற்றிலைப்பாக்கு, வளையல் போன்றவை
அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கொடுக்கும்போது மிகுந்த நிறைவுடன் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.